இல்லை எல்லாம் எல்லாம் இருக்குது என்ன. அடுத்தபடி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இதனாலாம் அவனோட பேரே தன்யவாதம்னு சொல்லிவிட்டாங்க. சரிதானே? எஸ், நன்றி, தேங்க்யூ. இப்போ கொழும்பு போயிட்டு வந்தேன். நீங்கள் நம்புறீங்க என்னோட வந்த உருவம் இல்லை எனக்கு அந்த இரவெல்லாம் நான் அந்த காட்டேன் அழுவா வந்து என்ன பெருமானே என்னையா இல்லை இந்த திருவாரூர்களுக்கு அன்பு கடல்கள் இல்லை. அப்போ நன்றி கடை. அடுத்தபடி இந்த ஞானத்தை அடையிறதுக்கு நீ ஆல்வேஸ் பி என்ன நன்றி சொல்லி கொண்டிருக்க. என் பரம்பொருளே இந்த மனித பிறவியை கொடுத்தா அது மட்டும் இல்லை என்னது அரிது மானடாதல் அரிது. அது மட்டும் காணாமல் இல்லை எனக்கு இந்த ஆசையை கொடுத்தா வீடு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை அடையிறது வழியையும் நீ காட்டிக்கொடு. அந்த வழிகாட்டுறதுக்கும் ஒரு ஆளாக கொடுத்தா 2 பேரும் கொடுத்தாரு இல்லை. நான் என்ன இல்லை நன்றி பஜோஜிப்பார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினே பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே என் தந்தையே ஈசா உடலுடன் கொண்டாய் யானிதற்கிலனோர் கைமாறு. இதுக்கு மேலே இப்போ சொல்கிறவருக்கே ஏன்னா இதாக இருக்குது. எஸ், சந்தேகமே இல்லை. ஏன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். எஸ், நீ கூப்பிட்டியா கேட்டியா இல்லையே? நான் அதுதானே உன்னே சொன்னேன். இங்கே வாரீங்கோ ஒரு படம் பார்க்குறீங்க போகிறீங்க, நீ கூப்பிடலையே, அந்த ஆதங்கம் வரலையே, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க. நெருப்பில் கால் வச்சா நீ பதறுவா இல்லையோ? அதில் ஒருத்தர் வருது என்ன ஒரு நெருப்பு 10 ஆடி நான் பார்த்துருக்கேன் கொளுத்துது. அதில் நீ மாட்டி படிப்போண்டா இல்லை ஆயா இருப்பையா? அவங்களுக்கெல்லாம் என்னது நெருப்பில் இருக்கிறது தெரியல. ஆனால் நெருப்புலாம் நீ இருக்கிற வீடு பற்றி எரியுது. எப்படி மரணம் சொல்லு, வீடு பற்றி எரியுது. எஸ். அப்போ உங்களோட இருக்கிற அந்த கூலாக இருக்கிறது என்னண்டா நாளைக்கு என்ன அவசரம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். அம்மா யார் சொன்னேமோ அதில் நல்லா விருப்பம் அந்த கதை. உங்களுக்கும் அது அப்ளிகபிள். என்னென்னா அந்த மனிதன் முன்னேறி கண்டு போகிறான்னா இந்த டெவில் எல்லாம் சேர்ந்து குட்டி சாத்தான்கிடலாம் இவன் முன்னேற்றத்தை நிப்பாட்டணும். இவன் முன்னேற்றத்தை நிப்பாட்டும் ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்களாம். கூட்டத்தில் என்ன எல்லோரும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஆனால் அந்த தலைவர் ஒத்துக்கொள்ளலை. இது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு குட்டி சாத்தான் எழுப்பி சொல்லலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் அதை ஒத்துக்கொண்டா நான் சொல்லப்பா ஆண்டான்னு. இந்த மனிதன் மூளையில் தலைக்குள்ளே எதை கொடுக்கணுண்டா என் அவசரம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், சோதனைக்கு 18 மாதம், நான் கொஞ்சம் நாளைக்கு. யார் கொடுக்குறா? இந்த உலகம் முழுக்க இது இருக்குது. எது என்ன அவசரம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், அதுதான் கொண்டு இருக்குது. இதுதான் அந்த அது குட்டி சாத்தான் கொடுத்த அறிவுரை. அது நீங்கள் கூலாக எடுத்துட்டீங்க. நோ, புத்தர் விட்டவத்து அவர் இந்த குதிரைக்காரனும் வண்டிக்காரன் நினைக்கிறேன் கொண்டு விடுறோன்னே அவன் சொல்கிற அரசே நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு நடை திரும்பி பாடுறா நெருப்பு பிடிச்சி 10 எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பர்னிங். அவன் சொன்னான் ஆல் ஆன் ஃபயர். திரும்பி பாரு அரசே ஒன்றும் இல்லையே. நீ எந்த கண்ணால் பார்த்தா தான் உனக்கு தெரியும்ன்ற சொல்லிட்டு போயிட்டார். என்ன அர்த்தம் புரியனான்? எஸ். அப்போ முட்டாள் கண்ணால் விளையாது, அறிவு கண்ணால் பாருங்க. திருஷ்டியம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத். வா, உன் கண்ணை ஞானக்கண்ணை அறிவு கண்ணை பார்த்தா தான் தெரியும். நான் சாப்பிட்டு தானே போயிட்டு வந்தேன் இல்லை? அம்மா, அப்புறம் தம்பி, அப்புறம் இன்னொரு அண்ணா லைனில் அந்த வீட்டில் 4 பீடியா என்ன சொல்கிறது பரம்பரை என்ன சொல்கிறது, அவங்களோட அம்மா, அவங்களோட பிள்ளையோட பிள்ளை, அந்த பிள்ளை அந்த பிள்ளையும் இருக்குது. 4 பேர் பார்த்துட்டு வந்துடும். அப்போ கொஞ்சம் பேர் சொல்ல முடி போயிட்டாங்க. அது நீங்கள் பார்க்குறீங்களோ? பிள்ளை பிறந்து போயிட்டு பார்த்து வந்தேன். நானும் அங்கேயும் அப்படி தான் அது இது பிள்ளை பார்த்து போட்டு வந்தேன். எஸ். ஆனால் பின்னுக்கு என்ன தெரியும்? ஓல் ஜோக். உங்களுக்கு தெரியுதோ? இல்லை. நான் தான் திரும்ப நான் உண்மையை தான் சொன்னேன். நீங்கள் ஷோ காட்டிட்டு போகிறீங்க. நோ, ஸ்டாப் இட்.
சீரியஸ் என்ன சீரியஸ்? உள்ளதை உள்ளபடி பாரு. பார்க்க மாட்டேன்றி நீ கண்ண மூடுற இல்லையா? இன்றைக்கு கொஞ்சம் நண்பர்கள் வந்தாங்க. 66 54 55 61 63 67 சொன்னாங்க. நான் உண்மையில சொன்னேன். அதை ஒருத்த வருது. இந்த முதலை இன்னும் பிடிச்ச காலத்தான் பிடிக்கும். முதல் நீ 1 2 காலம் உள்ளுக்கு போன இப்போ என்ன பண்ண போகிற? அது மாதிரி யமதர்மராஜாவுக்கு ஒரு ஜோக்கு இருக்கான். அவர் எங்கே பிடிப்பார்? காலத்தான் பிடிப்பார். சொல்லி போட்டு அவன் திட்டுன்னு திட்டார். நான் யாரையும் பார்க்கறல, தப்பி தவிர நீங்கள் வந்துட்டீங்க இவ்வளோ திருவிளையாடல இல்லைன்னு விட்டு நீ வாயை திறக்கூடாது நான் சொல்லி கொண்டு இருந்தேன். ஏனண்டா யோசிச்சுப்பார், 67 63 இல்லை என்ன பண்ணுறாய்? புல்லு வட்டி கொண்டிருக்கியா மேதையா? ஏன் சொல்கிறேன்டா நீ கண்ண முடியுங்க. நான் ஆல்ரெடி உங்களோட சாப்பிட்டு போனேன். அவ்வளோ 2.5 கிலோ தங்கம், தாலி, இது காப்பு இப்படி எங்கே வச்சிருக்கு? எங்கே? கட்டைக்கு மேலே ஒன்று. நான் வெளியில் வந்து இதில் சொன்னேன், இதெல்லாம் கூட போகுமா? அத்தாண்ட கேட்டேன் குமார்கிட்ட, என்ன சாமி சொல்கிறீங்கடா? அவங்களே சொன்னாங்க, ஒரு சின்ன மோதிரத்தை விட மாட்டாங்களா, அப்படி கலட்டிடுவாங்க, இல்லாட்டி புதையல் எடுப்பாங்களா? சேசன் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. ஏன்னா நீங்கள்லாம் இல்லை உண்மையிலே இறைவன் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்கள் துச்சமாக நினைக்கிறீங்க. நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம், குருநாதர் சொன்னார், wake up, time is short, anything can happen anytime. எஸ். அப்போ சந்தோஷத்தை நான் சொன்னேன். 2வது என்ன சொன்னேன்? அடுத்தபடி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு. அது சாதாரண இந்த உலகத்தில் ஒரு டைம் இல்லை. ஆனால் ஒரு சாதகனுக்கிட்ட இல்லை, அவன் 2வது இது வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், 24 மணித்தெல்லாம் நன்றி கடை. நேற்று நாங்கள் வந்து அப்பா கடை நிற்பாடுனா நீண்டா வெளியில் வச்சான் டேபிளில் மழை தூருது. உள்ளே போனோம், இடி மின்னல், மழை இல்லாது வாளியாக கொட்டுது. அப்போ எல்லாம் முடிஞ்சு அடிமினம் மழை 2 வச்சு நாங்கள் வந்து யோசிச்சுப்பார். நான் சொன்னேன், இந்த பாடுற மாதிரி அந்த பரம்பொருளுக்கு தெரிய வேண்டிய பிள்ளைகள் இருந்துன்னு அது சாப்பாடையும் கொடுத்து மழையேன்னு பாட்டேன். நான் அவர்கள கூட வந்து சேர்ந்தேன். அம்மையப்பா இல்லை நீ கூப்பிட்டியா பார்த்தியா? இல்லையே. அந்த நன்றி கடை உனக்கு இருக்க, மழை விட்டுட்டு வாங்க போவோம். நீ அப்படி நினைப்பியா? கடவுள் திருவள்ளாறுன்னு உனக்கு எல்லாம் தெரியா? நோ, அது இல்லைப்பா, பெருமாள் நன்றி ஐயா. அம்மா இந்த பிள்ளையை பார்த்து அனுப்பினேன். எஸ், 10 மணி இப்போலாம் 9 மணி வந்து சேர்ந்துண்ணா. என்ன எவ்வளோ வரேன்டா? ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் சொல்லுங்க. இந்த நீங்கள் பார்க்க அத்தனை வீடியோவிலையும் என்ன சொல்ற சைக்காலஜி, என்ன ஆழ்மன இதப்பட்ட எல்லாத்துலேயும் ஒரு பாயிண்ட் வருது. அதாவது என்ன? நன்றி உணர்வு. எல்லாத்துலேயும் அந்த சீக்ரெட்லேயும் நிறைய இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நன்றி உணர்வு உள்ள இதயத்தில் என்ன வரும்? இல்லை தேங்க்யூ. அது தன்னை எம்டி ஆக்கி அந்த ஆசீர்வாத பெறுறதுக்கு தன்னை இதயத்தை முடியுங்க தயாராக்கி கொண்டிருக்கு. எஸ் எஸ். அதான் இந்த பாருங்க, இந்த பக்தர்கள் எல்லாம் போதும். இன்றைக்கு யாரும் ஃபோன் பண்ணி சாமிஜி கைசே மத்து அந்த அந்த வார்த்தைண்டா அந்த மகிழ்ச்சியில் பைத்தியம் மத்தண்டா மகிழ்ச்சியில் பைத்தியம். அவங்க ஒரு மானே இருந்தார் சுவாமி இல்லை, அவர் பேர் மத்ராம்டா ஆனந்தத்தில் பைத்தியம். அந்த ராம் மத்ராம் அப்படின்னு சொல்கிறான்டா, உனக்கு இந்த ஞானம் அடைகிறேன்டா இந்த சிம்பிள் பார்த்து இல்லை. முதலாவது நான் என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சியும் திருப்தியும். அதை விடாதே. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது 24 மணி தியாலம் மற்றவங்கள்ட்ட இல்லவே இல்லை. ஆனால் ஒரு சாதகனுக்கு 24 மணி தியாலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது என்னது? ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி கடன். அதை வாய் விட்டு சொல்லு. நான் இந்த அந்த பாட்டு தந்ததுன்னு சங்கரா அது என்ன சொல்கிறார்? அந்த மேன் யார்
என்ன சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுடைய சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டார் யானிதற்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வன் ஐயா. வா வாட் அ பியூட்டி. அம்மே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவருமானே இம்மே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவது நீ. அம்மே அப்பா இல்லை யாரு உன்னை இஷ்ட தேவன் தான் அம்மையப்பா. இவங்கடாம் நான் சொன்னேன் இந்த அங்கே வந்து இறங்கினா கொழும்புல சிலிரணும் எனக்கு உடனே வானா உடனே தெரியும் அம்மா இல்லைன்னு. இந்த அம்மா அப்பா நம்மளை அம்ப ஓட்டு விட்டு போயிட்டாங்க இல்லையோ. ஆனால் இந்த டிவைன் மாத எங்களை அம்மா இருக்காளே அந்த அம்மா எப்பொழுதும் இருக்கிறாள், எல்லா இடத்துலையும் இருக்கிறாள், எல்லாம் தெரிந்தும் இருக்கிறாள், எல்லாம் வல்லவராலும் இருக்கிறாள். என் போட்டு யோசிக்க அதுலேருந்து நான் இதை சில ஏர்த்லி மதர்ன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறது, நீங்கள் கொண்டாடிங்க என்னட்டு ஹாப்பி மதர்ஸ் டே போய் அன்றைக்கு மதியம் எல்லாம் போட்டு டெக்கரேட் எல்லாம் பண்ணி செய்கிறலாம் அவ்வளோ அட்டூழியம். இது ஹாப்பி மதர் டேயா ஆமாண்ணா. அடுத்த நாள் ஞாயிற்றுங்க இல்லை ஃபோட்டோ எல்லாம் எடுத்து செல்ஃபி எடுத்து அந்த ஃபேஸ்புக்லேயும் போட்டு வாஹா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் என் புலவிர்கால் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வத யாதும் ஐயுறவில்லை. அவருக்கு நீ சந்தேகப்பட வேண்டாம், அதையும் சொல்லிட்டேன். ஒரு சந்தேகப்படாம், நான் அங்கே முன்னுக்கு இருக்கிறோம் ஐயா, நீங்கள் குழுமம் வந்து தான் தெரியும். எஸ் எஸ் தத்பரனை கேட்டு பாருங்க. ஸோ முதலாவது என்ன சந்தோஷம், ரெண்டாவது என்ன நன்றி உணர்வு, என்ன அட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடு. இதில் ஒரு வித்தியாசம் இருக்கும் மாசன் ஐயா. அதாவது இது அட்டிடியூடுனா நீ எப்பொழுதும் இல்லை அவன் அப்படி தான் இருப்பான். அப்போ அவன் அட்டிடியூடுண்டா 24 மணி தேவை அவன் பழக்கம் தான். இது நன்றி கடன் சாதாரணம் இல்லை. தன்யவாத் தேங்க்யூ. நான் போய் அந்த அப்போ கடையில் அது உண்மையாக நல்லா இருந்து தைச்சேன், சாப்பிட்டு போய்டும். நான் எங்கே வாங்கி போகிறேன்னா அவர்கிட்ட போய் அந்த சமைச்சவர் சொல்லி பொம்மஸ் தூத்தின்னா அவர் முடிக்கிறார் பார்த்துட்டு. யாரும் சொல்கிறேன் இல்லையே நான் பொம்மதி போஸ்னா வந்துட்டோமா வந்தாயன்னு சொல்லிட்டு வந்தது. ஏன் யாரும் சொல்கிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்டா இதெல்லாம் முருகன் ஐயா இந்த ஓக்குன்னு சொல்கிறேன், இந்த சாதாரண ஆக்கிட்ட இல்லை. இது ஒரு இடத்துல பெரிய ஒரு மகான் சொன்னார், டோன்ட் எக்ஸ்பெக்ட் தி ஹையஸ்ட் குவாலிட்டி லைக் ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, லவ் அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ஆர்டினரி பீப்புள் that belong to very high order. Susan, am I clear? Very high order. Yes, yes. அப்போ நம்ம we belong to that high order. ஹலோ அந்த கேட்க சூடுமா மகான் அவரை தான் அவரோட ஒய்ஃப் இதை பார்க்க தான் நான் போகிறேன். கேரளாவில் அது அந்த கிரிக்கெட் நடந்தோம், இவங்களாம் இன்ட்ரெஸ்ட் அதில் அதெல்லாம் பார்த்து இந்தியா தோற்று போவாங்க. அப்போ சாப்பாடு இரவு 8:30 நல்லா ஓடுவார் வண்டி. நான் பசிக்குது, எங்கே போகிறீங்க? ஓடிக்கொண்டே ஒரு 5-7 கிலோமீட்டர் 8 சுவாமிஜி வியா என்னது ராஜரிஷிஸ் வியா ராஜரிஷிஸ். You can't eat in a normal places. I am taking you to the best of places available in Kerala. ஆடிச்சு ஒன்று அங்கே போய் பார்த்தா உண்மை பெஸ்ட் ஆஃப் பிளேஸ் ராஜரிஷி. சரி அப்போ கிங் எம்பரர்ஸ் இன்னும் அவங்க தான். நான் நேற்று சொன்னேன் திரும்ப கோனாக்கணும் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த பெரிய பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா சிவானந்த ஆசிரமத்தை வந்தோடனே சுவாமி சிவானந்தர் குருநாதர் எல்லாம் அவர். ஸோ மிஸ்டர் பிரசிடென்ட் ஹியர் கோஸ் கிங் அண்ட் எம்பரர்ஸ். அந்த சாதார்களை நம்மளை போல சீக்கர்கள் அவர் என்னார் கிங் அண்ட் எம்பரர்ஸ்ன்னு சொன்னார். அவங்கள அவர் எஸ் சுவாமி அவர் இல்லை நோ அவர் எஸ் சுவாமி. ஏன் இந்த நிலைக்கு வாரத்துக்கு அதாவது இந்த சீக்கிரம் வாரத்துக்கு நீ இல்லை போன பிறவியில் எத்தனை பிறவியில் அட்லீஸ்ட் would have been very rich person and seen for all this all rubbish.
சென்ஸ்லெஸ். ஏன்னா சாரம் நிசாரம்னு சொல்கிறது, ஒரு சாரமும் இல்லை. இது என்ன இருக்குது? அது விவேகானந்தர் அவரோட அற்புதமாக சொன்னார். என்ன விருப்பம், இந்த ஹோல் வேர்ல்டு, இந்த உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் எடுத்து ஒரு ஃபுட்பால் அவர் உதைக்கணும், இவன் தான் துறவா சன்னியாகம் எடுக்கிறது. சன்னியாகம் என்ன அர்த்தம்? இந்த சீக்கிரம் வரத்துக்கு சும்மா சன்னியாக காது குத்தி மொட்டை அடிக்க மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, அவங்கனே நாங்கோ உலகம் என்ன அவங்கனே பெரிய நாங்கண்டா. யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் பெறும். எஸ். ஸோ இந்த என்னது முதலாவது சந்தோஷம், திருப்தி அண்ட் மகிழ்ச்சி. அப்போ என்ன அட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், அது இது பிலாங் டு கிங் அண்ட் எம்பரர்ஸ். ஒரு இடத்துல நான் பார்த்தேன், ஒரு செல்வந்தன் ஒரு ஏழையை பார்த்து புறப்பட மாட்டான், படுவானா இல்லையே. இந்த டீச்சர் கூட இந்த மாதிரி நல்லா பண்ணினா அவங்கள விட அவங்க இருந்தால் கூட அவன் சந்தோஷம். என்ன அர்த்தம் வேண்டாம், இந்த புறாமப்படுறவங்களுக்கு இதுக்கும் வித்தியாசம். அவங்க முதலாவது அடியே வைக்கல, ஆனால் வி ஆர் கிங் அண்ட் எம்பரர்ஸ். ஓ, பி ஹாப்பி, மே ஆல் பி ஹாப்பி. எஸ். இந்த அந்த ஆனாப்பட்ட சுவாமி சிவானந்தர் ப்ரேயர் நான் ஒரு நாள் சொல்கிறேன். Let me be a perennial channel of thy sweet love to all thy children. என்னது என்ன இந்த இனிமையான அன்பை இந்த எல்லா குழந்தைகளும் கொடுக்கறது என்ன ஒரு ஊடகமாக்கு பிரிப்பேன் ஆட்டது. Let me be a perennial channel of thy sweet love to all thy children. எல்லாருக்கும் prepare me as a sweet messenger on this earth. என்ன இந்த நல்ல விஷயங்களை பரப்புறது என்ன தயார் பண்ணியா, ஸ்வீட் மெசஞ்சர், நல்ல விஷயம். லெட் மீ ஆல்வேஸ் த chosen playmate in the wonderful game you play in all the world. இதெல்லாம் ஜோக்கு இல்லையோ, திருவிளையாடல். அதில் என்னையும் ஒரு பாத்திரமாக என்னையும் சூஸ் பண்ண, என்னையும் தெரிவு செய்யா. அந்த விளையாட்டில் நானும் ஒரு நான் அற்புதம் நேற்று கோபிநாத் சிவருமான் அவங்க இது கண்ணன்ற ராசடியில் நடக்க போகுது. அவர் கைலாயத்தில் தெரிந்தானே, திடீர்னு அவருக்கு ஏய் கண்ணன் பண்ண நானும் போகணுமே, அப்புறம் போயிட்டார். அவர் தான் போலா பாபான்னு சொல்ல, போலான்னா இன்னசென்ட் இல்லை. ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு வில்வத்தை வச்சு தண்ணி ஊற்று ஹரமாதே என்னுடைய மாணி உனக்கு என்ன பாவணும் நீங்கள் ஜோக் இல்லை, வெரி சீரியஸ். அப்போ அவர் உடனே போயிட்டார் பிருந்தாவனம். அங்கே ஒன்று என்ட்ரன்ஸ் நிற்காளர், இங்கே ஆம்பளை எல்லாம் வர முடியாது. அப்போ நான் என்ன சொல்லணும், நீ ஒரு கோபி ஆகணும், அவ்வளோதானே, சிம்பிள். அவர் தன்னை கோபியாக மாட்டி உள்ளு போகணும். அவர் ஆனானப்பட்ட நடராஜா அங்கே போய் டான்ஸ் ஆடு, இவர் ஆடுறார் நடராஜா, கிங் ஆஃப் டான்ஸு. வா வா ஆனந்தம். அப்போ இவன் கண்ணனும் ராதா எல்லாம் சொல்லிட்டு ராதா நிறையா. அப்போ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். பட்டு இதில் அவர் கட்டினார் அவர் சொன்னார், என்ற இஷ்ட தெய்வமும் என்ற குருநாதரும் வந்திருக்கார் இந்த ஜென்ரல் யோசிப்பார். எதுக்கு சொன்னேன்டா இல்லை அந்த நடிகரில் என்ன பாத்திரத்துக்கு வந்தாங்க, என்ன பணிவு வாருங்க. அதான் சிவருமா எல்லாருக்கும் பிடிக்கும். வேணுண்டா அவர் எல்லாருக்கும் சிஷ்யன், எங்கே போனாலும் எல்லாரும் சிஷ்யன். சிவச ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணு சஹிருதயம் சிவகா. என்ன சொல்லுவாருண்டா, நம்மெல்லாம் சாதாரணமாக்கள் இல்லை. ஆனால் முருகன் ஐயா, டைம் இஸ் ஷார்ட். நீங்கள் எத்தனாம் ஆண்டு தொடங்கினீங்க கிளாஸுக்கு வரத்துக்கு? 2014. அப்போ 12 வருஷம் இல்லையோ, போதாதோ? 99 என்ன சொல்ல வரேன்டா, என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க இல்லை, நான் சொன்னது எதுக்கு வரீங்க பார்த்துட்டுறீங்க. அது முன்னேற்றம் நல்லா தெரியும். மனுஷன் ஐயா, யூ லுக் அட் த ஃபேஸ். நான் ரிஷிகேஷில் இருக்கிறேன், அந்த துறவிகள் அந்த பிரம்மச்சாரிகளில். அப்போது அந்த முகத்தில் தெரியும் அந்த அந்த ஆதங்கம், அந்த இது. they don't know anything else. என்ன புல்லாக வெட்டுறான்னு சொல்லுவாங்க இல்லையானோ, நான் சொல்கிறேன். எஸ். அப்போ முதலாவது திரும்ப சொல்லு, சந்தோஷம், திருப்தியும் மகிழ்ச்சியும் 24 மணி நேரம் நீ மெயின்டைன் பண்ணணும். தானாக வராது. ஏன் தர திரும்ப வந்த இடத்துக்கு போவோமே. ஏன் ஒரு சின்ன ஒரு ஆசை வரும் தெரியாமே,
அதுக்கு பின்னால் நீ போனேன்டா நிச்சயமாக முதலே பார்த்தாச்சு ஆசைகள் உண்டை இங்கே நிறைவேற்ற முடியாது. அப்போ நீ நிறைவேற்ற போகிற என்ன நடக்கும்? அகைன் நீ அதிலிருந்து விழுந்து விட்டாய். அப்போ சந்தோஷம் அவள் தெரியாதோ வீடல் இருக்காள் பக்கத்தில் இல்லை என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, முடிஞ்சு அப்படி சொல்லிட்டாள் முடிஞ்சு உங்களோட சந்தோஷம் பறந்தது. அப்போ தயவுசெய்து இந்த சந்தோஷம் அந்த முதலாவதுக்கே எவ்வளோ அறிவும் அலர்ட்டும் இருக்கணும் தெரியுமா எனக்கு. 24 hours ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். ஸோ இந்த சந்தோஷத்தை வச்சுக்கொள்கிறதுக்கு நீ 24 மணித்தியாலம் உஷாராக இல்லாட்டி வந்து இழுத்து விட்டுருவாங்க. தென் அடுத்த பிறவி போகுது. ஆகவே பாருங்கள் இவ்வளவு நேரமும் காலமும் உண்ட விஜிலண்டும் வேணும் சந்தோஷம். அப்போ சந்தோஷம் மெயின்டைன் பண்ணுறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள், பட் யூ ஹேவ் டு டூ இட். அதுக்கு எவ்வளோ கோணம் இருக்குன்னு பாருங்கள். எவ்ரி வேர்டு, எவ்ரி தாட், எவ்ரி ஆக்ஷன் அண்ட் யூ டோன்ட் நோ எனிதிங். இது அழகாக இன்னொரு காது சுவாமி சிவானந்த அவர் சிஷ்யம் வந்து அழுதுட்டு சுவாமிஜி என்ன குத்தான நாய் இந்த குத்தா போல்லியாண்டா நாய் அப்படியா அஞ்சு வா கொஞ்சம் கையை வச்சு பாரு, இதுக்கான வால் இருக்கணும் இல்லையே நாய்க்கு இல்லை இருக்கா இல்லைடாமா இல்லை அப்போ நீ நாய் இல்லை சொன்ன. அப்புறம் இங்கே பாரு ஹவாமே ஹவா அந்த மகான்கள வார்த்தையை இவர் என்னை திட்டினார். என்ன தெரியாது போலீஸ் சுவாமி சரி அப்படி தான் திட்டினான் இல்லை. என்ன நடக்குது? இதுக்குள்ளே இருந்த ஒரு வார்த்தை வந்தது. சப்போஸ் இவர் தமிழ் எனக்கு தெரியலை, நான் வச்சு நான் அஞ்சிருப்பேன் ஏன் மொழி தெரியாது எனக்கு இல்லையோ. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே ஒரு சவுண்ட் ஒன்று வந்து ஒரு காற்று வந்து வெளியில் வருது அவ்வளோதான். அதுக்கு நீ என்ன அர்த்தம் கொடுத்தாய்? ஹலோ எஸ். அப்போ பாருங்கள் எவ்வளவு இந்த நான் இது சொல்கிறேன்னா அந்த சந்தோஷம் எவ்வளோ குயிக்காக உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும் என்றதை நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஸோ எவ்வளோ அலர்ட் சரி நான் சொல்ல கிளியரா இது சொல்கிறா ஷடாப் பண்ணுறது, நான் ஷடாப் பண்ண மாட்டேன். ஸோ சந்தோஷா சரியா கிளியரா நான் சொன்ன பாயிண்ட் நான் வந்துட்டா. நோ 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 என்னம்மா எக்ஸாக்ட்லி அது விளங்க அவங்களுக்கு. அப்போ இது சாதாரணம் இல்லை, இல்லாட்டி இது பயிற்சி முறைநாதன். இது யம நியமம் 8 அட்டாங்க யோகத்தில் 2வது. அப்போ நீ பயிற்சி பண்ணி ஆகணும், இயற்கையாக வரவே வராது. என்ன இட்ஸ் கிளியர். இல்லாட்டி நான் வளவலண்டு இப்போ எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க. அவனோட சுவாமிஜி அங்கே 2 வார்த்தை வச்சுருக்கார், சௌக்கியமா அடுத்து சந்தோஷமாக இருங்கோ ரெண்டு சொல்ல அது தான் தமிழ் தெரியுமா இருக்கு. எஸ் 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 பார்த்தீங்களா எஸ். நாங்கள் உடம்பு விட்டவருக்கு பிரார்த்தனையே போனேன். எல்லாம் பண்ணுறாங்க அங்கே பார்க்குறீங்க வந்து விசிடுறாங்க. நான் கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தேன். சாமிஜியும் பிரார்த்தனை யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இல்லை யாரோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ வருவோம் திரும்ப. ஸோ இந்த சௌச்சா சந்தோஷா யம நியமங்களை வர 2 சௌச்சாண்டா க்ளீன் தூய்மை எல்லா வகையிலும். அடுத்து சந்தோஷம் 2வது மனுஷன் ஐயா நாம் வளவண்டியும் கத்துறேன்டா இது சாதாரண உனக்கு வராது. அந்த சந்தோஷம் உன்னை திருப்தியும் மகிழ்ச்சியும் இப்படி 2 செகண்டில் உன்னை கீழே விழுத்த முடியும். அப்போ நீ இந்த ஞானம் முழுக்க உனக்கு தயாராக இருக்கணும். த நாலேஜ் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் என்ன ஃபிங்கர் டிப்ஸ் அதில் இருக்கும். அப்போல்லாம் நான் அவங்க தருவாங்க. ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். 24 மணி தான் நீ அலர்ட்டாக இருக்கும். வார்த்தைகள் என்னங்க போய் நான் வந்தாங்க கூட இல்லையோ அந்த மூலே தேடியாக இருந்தேன்னா திட்டு போடும். தயவு செய்து நீங்கள் போய்ட்டோம் வெளிப்பேன்னு போட்டு இல்லையோ. எஸ் நோ. ஸோ சந்தோஷா அப்போ இது பயிற்சியால் இல்லை நீ அறிவால் அடுத்தது பிரார்த்தனையால்
அடுத்தது இந்த ஞான நூலில் இருக்குது, நான் சொன்ன மாதிரி என்னது, பிராரப்தம் புஷ்யதி வப்பு. ஒருவன் வந்து உன்னை திட்டுறான், நீ யாரையோ திட்டினாய், இவன் அதுக்கு என்ன திட்டுறான். ஆகவே நான் செய்த கர்மத்துக்கு வினையாக இவன் வந்தனுடைய அவன் இன்னும் இது பாருங்க, இந்த சந்தோஷத்துக்கு இது மிக முக்கியம். தீது நன்றும் பிறதர வாரா. அப்போ இவர் புகழ்ந்தானும் நான் உழைச்ச புகழ்ச்சி, இவர் இகழ்ந்தானும் நான் உழைச்ச இகழ்ச்சி. இவருக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் முடியுங்க இல்லை. நீ என்ன சொல்கிற அவன் திட்டினா? நோ, முடியவே முடியாது. பாருங்க, இப்போ இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன இது இந்த ஞானம் வேணும் உனக்கு. திட்டினா இதுண்டா நோ 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 ஐ ஹவ் டிசைடட் டு பி ஹாப்பி ஆல்வேஸ். கீழே வரக்கூடாது. ரைட்? அப்போ திருப்தியை பற்றி சொன்னேன். அதாவது இந்த ஆசைகளால் திருப்தி. நேற்று சத்தங்களும் என்ன படுத்தது, பஞ்ச புலன்களால் வர புலப்பொருள் அதை விடுப்போம் இல்லையா, புலன் இன்பங்கள் சிற்றின்பம் இல்லை. அப்போ முந்தின நாள் நான் சொன்னேன், இந்த வயிறுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கொஞ்சம் கூட சாப்பிட்டாச்சு, சிம்பிள். அப்போ என்ன வழங்கும், அதை நீ கொண்டு வா. என்னது, இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னது அளவோடு அனுபவி. அதை நான் சொல்லிடுறேன். அங்கே போனோடனே எல்லாருக்கும் பெரிய சாப்பாடு இதெல்லாம். நான் சாமிகிட்ட குச்சி பண்ணியேன், சாமிஜி நான் என்ன தனியாக கொடுங்க, அங்கே 3 பேருக்கும் வேறு இடத்துல நான் இங்கே சாப்பிடுவேன். ஒரு தடவை நான் இருந்தேன், நான் தொடவே இல்லை, அவங்க முடிச்சு எழும்ப பார்க்குறாங்க. அவர் கடைசியாக சொன்னார், யூ ஆர் ரைட். நான் ஆறுதலாக சாப்பிட்டேன். என்ன ஏன் பாருங்க, இவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியது. சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் சொல்லுங்க. இந்த பஞ்ச புலன்களும் புலனின்பங்களும் சிற்றின்பம் எல்லாத்தையும் அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. நீ சரியான கவலை நம்ம இருந்தேன்டா என்ன நடக்கும், அதே துன்பமாக உனக்கு கொடுக்கும். அப்போ நீ எப்படி சந்தோஷம் இருக்க முடியாது. பாருங்க, இதுதான் ஒரு கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் நான் சிரமம் ஒன்று எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த ஓஷோ மகாராஜர் அழகான ஒரு எனக்கு சரியான விருப்பம். அவர் என்ன சொல்கிறான்டா, டோன்ட் ஃபிக்ஸ் எனி திங். என்ன நான் சத்தியமே சொல்லுவேன், நான் மரக்கறியே சாப்பிடுவேன் இல்லை, நான் இந்த அது சொல்லணும். பெரிய கேட்குற கொஞ்சம் கொண்டடிச்சுனா இருக்கு. இன்னும் இல்லை ஏன் நான் 24 hours யூ பி என்ன சொல்கிறாங்க, அவேர்னஸ். இதை செய்யறது அந்த நேரத்தில். அப்போ நீ முதல்ல டிசைட் பண்ணி கொண்டு இருந்தால் கூலாக இருப்பாய், அதை தவற முடியலாம். அந்த நேரத்தில் சாப்பிட்றதா சாப்பிட்றது இல்லையா. உதாரணத்துக்கு என்னப்பா, எக்ஸாக்ட்லி ஆல்ரெடி 24 hours டோன்ட் ஃபிக்ஸ் எனி திங். நான் வாழ்க்கையில் எத்தனையோ வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி திட்டுறாரு, ஒரு புகழ்றாரு, மாலை போடுறாரு என்றா முடியுமா? ஸோ அதான் சொல்கிற என்னது 24 hours மைண்ட்ஃபுல்னா சமனஸ்கா மைண்ட்ஃபுல்லாக இருக்கு. அது பஞ்ச புலன்களாக இருக்கலாம், இந்த மனமாக இருக்கலாம். இல்லை திடீர்னு ஒருவர் சொன்னோடனே உனக்கு அகங்காரம் வரும், போச்சு சந்தோஷம். பாருங்க அந்த நேரம் இல்லையோ. அப்போ பஞ்சபுலன்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே அலர்ட்டாக இருக்கும். அவர் பியூட்டிஃபுல். எனக்கு முதல் விலங்கல்ல, ஆனால் அப்புறம் பார்த்தா முருகன் சரியாக சொன்னார், இந்த வாழ்க்கையில் நீ ஒன்றையும் டிசைட் பண்ண முடியாது. அந்த நிற்காத மொமெண்ட் what am I to do இல்லை டிசைட். எஸ், எனக்கு இந்த குருநாதர் அந்த இவங்களும் இருக்குது. இந்த இடத்துல குருநாதர் இருந்தால் அவர் என்ன சொல்லுவார், என்ன செய்வார், எப்படி நடப்பார், அப்படி நடந்து. எனக்கு அந்த குருநாதை பிடிச்சி இழுத்து வரணும், திட்டு விட்டார். why don't you use your head, spend your head. எனக்கு விளங்கி தெரிஞ்சு திங்க் ஃபார் மீ. அன்றைக்கு இருந்து நான் அவர் பக்கமே ஓடுறேன். வேலை நிறைய கிடைக்கும். நான் சொல்லுவேன், சுவாமி நல்லா தெரியும் இல்லை, அந்த மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இல்லை. சாமி தெரியும், அது போய் சுவாமிஜி விஷுவலைஸ் பண்ண டன். அவருக்கு போய் நிதி சேர்ந்துடும், நித்யானந்தம் அஞ்சு இருக்குன்னு சொல்லுவாராம். அவ்வளவு தன்மயம் என்னம்மா, எஸ் தன்மயம் இல்லை ஆயிட்டா. அப்போ அந்த சந்தோஷத்துக்கு அந்த இடத்து. அப்போ இதுவும் ஒரு அந்த சந்தோஷ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 24 hours டோன்ட் ஃபிக்ஸ் எனிதிங். அப்போ இந்த இடத்துல இன்னொன்று பாருங்க, நீ தொடர்ந்து சொல்லுங்க கவனமாகவும் மற்றபடிங்க மற்றது விழிப்புணர்வோடு இருப்பாய்.
இதை சாப்பிடக்குள்ள அதான் சாப்பிடக்குள்ள கதையாக அது என்ன இந்த ஐட்டம் இது ஒரு நாள் நடந்தது. நான் கவலை நினைத்தால் இந்த வாழை தண்டா அதே நான் இது வேறு கிழங்கண்டிட்டு பெரியம்மா தான் வச்சேன். சாப்பிட்டு விடு அன்றைக்கி சரியான சட்டி எனக்கு மயிரும் கிளம்பி போச்சு. அது சரியான இது இல்லையோ என்னது நார் கிழங்கு அதே அந்த நேரமும் ஏதோ கவலை கூணு அது கூட நான் நல்ல பார்த்து நான் சொல்ல நீப்பாடு அரைக்கரண்டி வாய் இல்லை பாருங்க மனுஷன் கிளிய. ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் விழிப்புணர்வு. அப்போ இந்த சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ண இது பயிற்சி முடியவே முடியாது. இந்த உலகத்தில் இதை குழப்புறது இந்த சந்தோஷ திருப்தியையும் மகிழ்ச்சியையும் குழப்புறதுக்கு எவ்ரி மினிட் பாப்ஸ் என்னது டிஸ்டர்ப் வந்து கொண்டே இருக்கும். அப்போ நீ எவ்ரி செகண்டு நீ என்ன விடும் விழிப்புணர்வோடு இருக்கும். பெரிய பெரிய விஷயம் பார்த்து பாருங்கள. அப்போ அதில் தான் அடுத்த வழி. அடுத்தது இந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூடு என்னது நன்றி உணர்வும். நீ எப்படி நன்றி சொல்கிறது ஏன்னு நல்லா யோசிச்சுப்பார். இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் இருக்கும். இந்த எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் பரம்பொருளே இல்லை இந்த விளையாட்டு ஓகே எனக்கு அவர் இதில் அந்த பப்பா ராம்தாஸ் பெரிய மகான் அவரோட புத்தகம் தான் இன்குவெஸ்ட் ஆஃப் காட். அதான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் திரும்ப இந்தியா போகக்குள்ள அந்த புத்தகம் தான் கொடுத்து அவர் சொல்கிறார் காட் பீயிங் ஆம்னிஷியன்ட் கடவுள் எல்லாம் அறிந்தவர் அவர் ஒரு தவறை செய்ய முடியாது விரும்பி செய்ய முடியாது. நான் இதற்காக இப்போ நம்ம போகிறோம் அந்த கேகேஸோட மகளான டான்ஸர் அரங்கேற்றம் செய்தவங்க அவள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுடும். ஏன்னா பரமஹம்ச தேவர் இதை கோட் பண்ணுறார் ஒரு எக்ஸ்பர்ட் டான்ஸர் கேனாட் மேக் எ ராங் ஸ்டெப். அவள்கிட்ட கேட்டேன் நீ இந்த தர்சனம் ஆடக்குள்ள கொஞ்சம் வேணுமெண்டு இதை முடியாது கிட்டத்தட்ட 6 வருஷமாக பழகினேன் முடியாது. அப்போ சாதாரண ஒரு டான்ஸரே ஒரு ராங் ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருந்தோம் அந்த எல்லாம். அப்போ இந்த ஏன் நன்றி கடனுக்கு நான் இதை சொல்லி 2வது பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ நம்ம கிளிய ஏன் நீ நன்றியே சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இங்கே நடக்கிற எல்லாம் சரியாக தான் நடக்குது. அதில் இந்த சுவாமி சிவானந்த மகாராஜ் ஒரு அழகாக சொன்னார். சரி இங்கே தவறு தான் நடக்குது நீ எடுத்துக்கொள்ளும் நடக்க முடியாது ஓகே நடக்கிறன்னு வச்சுக்கணும். அந்த இறைவன் அது எல்லாம் அறிந்தவர் மட்டுமில்லை எல்லாம் வல்லவர். ஆகவே அவர் தான் பாஜர். ஹி கேன் சேஞ்ச் த சிச்சுவேஷன் ட்ரைஸ் ஒரு இப்படி இல்லையோ அது நடக்கலைண்டா இது சரியாக தான் நடக்குது. அப்போ இந்த நன்றி கடனுக்கு இதை இந்த இதயத்தில் வச்சுக்கோ. பெருமான் சர்வ எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் பரம்பொருள் காத்தும் படைத்தும் கறந்தும் முடியாது இந்த உலகத்தில் தவறு நடக்கவே முடியாது. அவர் என்ன அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு போகிறார். ஸோ நான் ஆகவே தேங்க்யூ நன்றி தன்யம்.